ராமு, எதுக்குடா உங்க அப்பா பழைய ஓடுகளை எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கிறாரு? சோமு, அதுவாடா, தேர்தல் வந்தா ஓட்டுக்கு பணம் தருவாங்க அப்படின்னு சொன்னத அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டார்டா, அதனால தான். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. ராமர், எனக்கு யாரும் மாலை போட வேண்டாம்னு நம்ம தலைவர் சொல்லிட்டாரே, அவ்வளவு எளிமையானவரா நம் தலைவர்? பூமர், அட நீ வேற, அதெல்லாம் ஒன்றுமில்ல. மாலை போடும்போது சிலர் அவரோட விக்க தள்ளி விட்டுறாங்களாண்டா, அதனால தான். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. புதிய கட்சியின் தலைவர் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தோம், ஏயா யாருமே வரல? தொண்டர், பின்ன என்ன தலைவரே, ஊழலற்ற ஆட்சி அமைப்போம்னு சொல்லி கூப்பிட்டா யாரு தான் வருவா? சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. ரமேஷ், அந்த வாத்தியாரம் மட்டும் ஏண்டா ஊட்டச்சத்து நிபுணர்னு சொல்ற? சுரேஷ், ஏன்னா அவரு தான்டா என் பேப்பரில் அதிகமாக முட்டை போடுறாரு, அதனால தான். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. குப்பம்மா, ஏறா பிச்சை, உன்னோட நாய் என்னை பார்த்ததும் வாழை ஆட்டுது. ராப்பிச்சை, நீங்கள் தினமும் எனக்கு போடுற சோத்தையெல்லாம் தினமும் அதுக்குத்தான் போடுவேன் தாயி, அதனால தான். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. கணவர், சாப்பாடு நல்லாவே இல்லைம்மா. மனைவி, முதல்ல தாழ்வு மனப்பான்மையை விடுங்க, நீங்கள் சமைச்சது நல்லா தான் இருக்கும். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. சூர்யா, இது என்னங்க புதுசாக இருக்கு? பொண்ணு வீட்டுக்காரங்க வரதட்சணை கேட்குறாங்களே. ஆர்யா, ஆமாங்க, நீங்கள் தானே சமைக்க தெரிஞ்ச பொண்ணு வேணும்னு கேட்டீங்க, அதனால தான். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. இன்ஸ்பெக்டர், காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கபாலி மாறிட்டான்னு எப்படி சொல்றீங்க ஏட்டையா? ஏட்டு, கட்டம் போட்ட லுங்கிய தூர போட்டுட்டு இப்போ எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட ஆரம்பிச்சுட்டானே, அதை வச்சு தான். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. ராமு, நம்ம இன்ஸ்பெக்டர் மேலே கபாலி பயங்கர கடுப்பில் இருக்கானா, ஏன்? சோமு, பின்ன கபாலி ஓட்டுக்கு வாங்கிய பணத்துக்கு கூட நம்ம இன்ஸ்பெக்டரு கமிஷன் கேட்டாரண்டா, அதனால தான். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. வடிவேலு, எதுக்காக மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட தூள தமிழில் பேசுகிறாரு? தரகர், இங்கிலீஷில் பேசினா மாப்பிள்ளைய குடிகாரர்னு கண்டுபிடிச்சிருவாங்களே, அதனால தான். சரிங்க சரிங்க, சந்தோஷமாக இருங்க.